Standard. Standard. Attention. Attention. Standard. Standard. உன்னோட எனக்கு பெரிய டார்ச்சரா இருக்கு. எனக்கு ரொம்ப மனதுக்கு தூக்கப்பட தொங்கிக்குற மண்டோட தோணுது. ஏன் என்ன பண்ற சார் வாட்ச்மேனா? என்ன இங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஏய் யார் சவுண்ட் விட்டது? ஸ்டேஷன்ல இங்க இருக்கு 10 போன். சார் உங்க 4 பேர் வந்து சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. யார் இந்த குச்சிக்காரி? இந்த பொம்பளை யாரு? பொம்பளை மேடம் என்ன பண்றீங்க பொம்பளை? சார் இங்க வந்து நானு உங்களை தான் வச்சுக்கிட்டு. ஏமன் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கியா? தொழில் பண்ண சார். அது யாரு? இந்த ஓம குச்சி முண்டாவன் பள்ளிக்கூடத்து பையன் ரப்பு ரப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். எஸ் சிங்காரம்னா உலகத்துக்கே தெரியும். சிங்காரம் எனக்கு தெரியலையா? 7 பேர்த்த என்கவுண்டர்ல போட்டிருக்கேன். ஆத்தி உன்னைய கவட்டுக்குள்ள லைன் ஐயோ வேணாங்க. ஒழுக்குமார் இங்க இருக்கிற வயசான ஆளுகளுக்கு பூரா நீர் கசிவு ஏற்பாடு பண்றியாமல? சத்தியமா இல்ல. எனக்கு அங்க புகார் மனம் வந்திருக்கு. என்ன புகார் மூலம்? லத்திய உள்ள விட்டு மூக்காந்த லாத்திய வருவேன். சார் மண்டி ஓடு. எதுக்கு ஏன் மண்டி போட சொல்ற? அளவு எடுத்துக்குறோம். குச்சி உடைஞ்சு போகும். காக்கி சட்டை போட்ட மச்சான் கனவு செய்ய கண்ண வச்சான் கண்ண வைக்க வந்த மச்சான் கண்ணத்தில கண்ண வச்சான் பொங்க விட்டு திண்ணையில இதுக்கு தானா குத்த வச்சான். ஐயா டேய் நிப்பாட்டில உங்க மேல எஃப்ஐஆர் போடவா? நிப்பாட்டி சார். உன் மேல கணேஷ் போயில கேஸ் போட்டுறேன். சரி சார். உன் மேல கஞ்சா கடத்தல். ஏன் இப்ப போய் உன் நிறுத்தி? மேல வந்து பாலியல் வன்கொடுமை. ஏய் அந்த பழக்கமே இல்லை சார் நமக்கு. நீங்க உங்களை பார்த்த நாடக கலைஞர்கள் ஆமாங்க. நாடக கலைஞர்கள் மக்களை ரசிக்க வைக்க தவிர மத்த எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆமா சார். வாழ்த்துக்கள். நான் மட்டும் வரல, வேற ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு பெரிய அதிகாரி வந்துட்டு ஓஹோ கான்ஸ்டபிள் மருதமணி கம் கியர் ஒரு 10 பேர்த்த லத்தி சார்ஜ் பண்ணணும். கமான். நல்லா குளிக்க விடுங்க. நல்லா குளிக்க விடுங்க. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? கான்ஸ்டபிள் மருதமணி சார் நம்மள ஒரு காவல்துறைன்னு கூட பார்க்காம அந்த பொம்பளை ரொம்ப லாங் பண்றான். லாங் பண்றாங்களா? உங்களை என்ன செய்யணும்? ஒரு மதுரை ஜெயவனா உன்னை எவனாவது போலீஸ்ல எடுப்பாங்களாடா? ஆர்எஸ் மங்கலத்துல சோளப்பொறி வைக்கிற மாதிரி இருக்கேன். நீ என்னைக்கு இந்த ஸ்டேஷனுக்கு வந்து இந்த ஸ்டேஷன்ல கேஸே வரல. ஏன்னா நீயே பெரிய சீக்கு கேஸ் மாதிரி இருக்க. மிஸ்டர் மருதமணி, சார் ராமநாட்டுல ஏரியாவில் சரியான பிரச்சனையா? சரியாயிருச்சா? ஏமேன் அந்த பசுமாட்டை சென்னைக்கு போட மொத்த ஓவரா பேசுறாடா. நம்ம ஏரியாவில் சரியான பிரச்சனை. நம்ம 2 10 பத்தாது. ஓகே போனோம். எங்க போக? நோத்தா ஈருக்கு போ. சொல்றத கேள்றா. அப்ப ரத்திய வாயில விட்டுருவேன். ஓகே ஓகே இங்கிட்டு வா. ஐயா நம்மளே காலமாட்ட சேர்த்து வச்சது கேட்டா. ஆனா இந்த பாடிக்கு அந்த லேடியை லைன் பண்ணிட்டியாடா? ரெடி. ட்ரைனிங் அவசியம். ஓகே அங்க எதிர் தரப்புல ஒரு ஊர்ல சரியான பிரச்சனை. எதிர்த்து நம்மளை இது பண்ணா நம்ம 2 பேருமே காப்பாத்திக்கிறோம் மேன். நம்ம 2 பேரும் போய் மொத்தமா எல்லா பத்தியும் புடிச்சுக்கிட்டு ஸ்டேஷன்ல அடைச்சிருவோம். ரெடி ஸ்டெடி. செடி முளைக்கல, இப்பதான் மழை வந்துருக்கு. மொத்தம் கொண்டாட நம்ம அடிச்சு போய் மயிறு மேனே சொல்ற மாதிரி செய்டா. ஓகே அப்புறம் வேலை இல்லாத தண்ணி இல்லாத காட்டுக்கு உன்னை மாத்தி விட்டுருவேன். தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தோம்டா. அப்புறம் வாடா. சரி நேரா நிக்கணுமா? ஸ்டடி. கட்டங் லாங் டங் கட்டங். என்னடா செய்ற கண்டாலும் மேல ட்ரைனிங் பாடி வந்து ஃபீல்டிங் ஆகணும். 10 பேர் நம்மள அட்டாக் பண்ண அசிங்கம் இல்லையா? ஓகே ஓகே ரெடி. டேய் நீ முதல்ல என்னடா பண்ற? என்னைய போட்டுக்கிட்டு பெரிய
பெரியது யாருன்னு பார்க்குற எல்லாரும் பிடிச்சிடும் தான் போட்டு தள்ளிட்டு போய்க்கிடுவேன். என்ன பிடிச்சி போட்டாவுக்கு மாவு உடைஞ்ச மாதிரி மாவு உடைஞ்சிக்கிட்டு இருக்க. என்ன சொல்ற? ஏற்கனவே நீ உங்க அத்தா குடுவாஞ்சரியா? டேடி திரும்ப மேன். இங்கிட்டு திரும்பவா? ஏன் பக்கம் திரும்படா, நாசமா போக. ஓகே கச்சக்குன்னு சொல்லு. ரெண்டு பேரும் கிட்டி அடிப்போமா? கச்சாக்கு அப்படின்னா அந்த பாடி ஏந்து கிறுக்கலாம். முண்டை பல்லு வளர்க்கல. போடா. அந்த பழக்கமே கிடையாதுன்னு மாட்டேன். ரெடி ரெடி ஸ்டாண்ட் டக். ஸ்டாண்ட் 2 ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க. அப்ப இன்னும் 2 ஸ்டாண்ட் இருந்தா கொடுங்க. உனக்கு புரியுற மாதிரி செய்றேன். ஓகே அட்டென்ஷன். அட்வான்ஸ் தான் கண்டாலி பண்ண ஒரு வாரத்துக்கு முதல்ல கொடுத்தால அப்புறம் என்ன பண்ண அட்வான்ஸ் கேக்குற? இன்னும் அடுத்த வருஷம் தருவாங்க அட்வான்ஸ். அட்டென்ஷன் அப்படின்னா சோத்தாங்களா தரவா? அட்டென்ஷனா சோத்தாங்களா? கால அறா. அட்டென்ஷன் ஸ்டாண்ட் டிப். இப்போ ஸ்ட்ராங்கா ஒரு டீ கொண்டு வாங்க. அப்பதே சொன்னேன் கேட்க மாட்டேன்ட்டாங்க. இந்த விழா கமிட்டியில் இருக்கவங்க ஒரு வேளை செய்ய மாட்டேன்றாங்க. அடே என்ன ஏன்டா உள்ள பண்ற? இருக்கும்போதே கேட்டேன் ஸ்ட்ராங்கா டீ கொண்டு வர சொல்லி இன்னும் கொண்டு வராரு. ஏப்பா என்ன பண்ற? செகுல் தறிக்கு அரஞ்சூரி அப்புறம் 350 சம்பளம் மயிறு தர மாட்டேன். அப்புறம் ஒழுங்கா சொல்லிட மட்டும் செய்டா. இப்படி நில்லு. ஸ்டாண்ட் டிப். காலை புழக்கவா? விரிச்சு வைடா. இழுச்சு வைக்கவா? நம்ம 2 பேரும் போய் நக்குன மாதிரி பிடிப்போம். அட்டென்ஷன் ஸ்டாண்ட் டிப். ஸ்டாண்டர்ட் அட்டென்ஷன். அட்டென்ஷன் ஸ்டாண்ட் டிப். ஸ்டாண்டர்ட். மண்ணெண்ணெய் இருந்தா ஒரு 5 லிட்டர் கொண்டு வாங்கினே. உன்னை எரிச்சிடுறேன். என்ன பண்ற? ஏன் காலை எதுக்கு மிதிக்கிற? பெட்ரோலை கொண்டு வந்து உன்னை விஷம். என்ன செய்யற? நீங்க தானே சொன்னதெல்லாம் செய்ய சொன்னீங்க. நீங்க என்ன சொன்னாலும் செய்வதற்கா கடமைப்பட்டவன். எப்படி? நீங்க காலில் செத்துனா காலில் செய்வேன், ஓ கையில செத்துனா கையில செய்வேன், வாயில செத்துனா வாயிலையும் செய்றேன். அப்போட்டன். நான் அப்பயே விட்டுட்டேன். அப்போட்டோன்னா சுத்தணும்டா. டவுன் ஆர்எஸ் மங்கலம் எனக்குள்ள இல்ல. உட்காரா. எனக்கு உட்காந்தா எந்திரிக்க முடியாதே. உட்காரு ப்ரோ. நம்ம 2 பேரும் ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு லேடிஸ் ஒன்று வேணுங்க. ஏன்னா ஆம்பளை ஆளில் வந்து நம்ம கைது பண்ணலாம். லேடிஸ் நான் பொம்பளை இல்லடா அரைஞ்சுருவேன். அங்கே ஒரு லேடிஸ் ஒன்று வேணும். அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணணும். கமான். ஹலோ மிஸ்டர் கிண்ணிக்கோழி மண்டை, அந்த பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வா. சார், எஸ்ஐ சார். இது வரைக்கும் நம்ம 2 பேருமா இருந்தோம். ஆனா நம்ம ஸ்டேஷனுக்கு புதுசா பொம்பளை வருதா? நீ இது தூங்கவே மாட்டியே. வாங்க மேடம், உங்களை நாங்கள் புதுசாக சேர்த்துக்கிறோம். அவனா கட்டி பிடிச்சான். மத்த வேலையெல்லாம் செய்ய சொல்லுவேன், பொம்பளை மட்டும் கட்டி போடான்னு சொல்லுவேன். ஹலோ, அந்த பாடியை தவறாத தடவாத, நாளைக்கு உன்னையே தடவிடுவேன். கெட்ட ரோக்கர். சார், நீ வாங்க. இப்பதான் நெஞ்ச தடவை ஆரம்பிச்சிருக்கு. இல்ல இங்க போ மூதேவி. வா. நீ ரெடியா நில். நீ ரெடியா நில். என்னையா அது? அரே பண்ண விடுங்கடா. என்ன சுடுறியா இல்ல தண்ணி பிடிச்சி எடுக்கிறியா? ஆமா, இது என்ன இது? வாங்க மேடம். என்னங்க பண்ணணும்? முக்கா சொல்றேன், முக்கா சொல்றேன். ஐயா, இந்த சொல்ல பழம் சொல்ல சொல்ல சொல்றா. சொல்லி கொடுப்பாரா? ஸ்டடி. உங்களை வச்சு நான் டேச வச்சிட்டேன். சரியா நிக்க முடியல. சரிண்டா, நேரம் நிக்க சொல்றேன். செடி பின்னாடி நட்டு வச்சிருக்கையா? நான் சொல்லு சார். தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்துருவாரு உன்னையும். ஆமா, என்னையவே தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்துறாருன்னா, என்னையவே தண்ணி இல்லாத காட்டுக்கு மாட்டாருன்னா உன்னையெல்லாம் சார், நீங்க சொல்ற மாதிரியே சரி சார். சொல்லு. ரொம்ப டைட்டா இருக்கு சார். இவள போலடா அரடா அந்த முட்டைய. நான் லூஸ் பண்ணி விடட்டா? பிரேத்தினி முட்டை. இல்ல அப்ப டைட்டா என்ன மாதிரி நக்கறதுக்கு நடந்துக்கு வர்ற? புடுங்கறதுக்கு நாடத்துக்கு போறீங்க. அவள அரடா. என்ன? உன்னை அரைஞ்சிரு. அரடா. அரைஞ்சிரு. ஏய்,
அரைஞ்சுருன்னு ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் போயிட்டியாடா? அரைஞ்சுருன்னு மைதா பண்ணிடுறியாடா? அதானே சார் சொல்றத கேட்க. ஆ. ஏய், ஓய். ஐயோ அரிசி வளர்ந்துருச்சா. கடைசியில் என்னை செக்யூரிட்டி ஆக்கிட்டியாடா ஒரு அதிகாரியை. ஏய் நீ வாடி பரத்தின் முண்டைக்கு வா. சார் வா. அவனோட போய் ரொமான்ஸ் முன்னாடி இருக்க பல்ல வெடுக்கணும்னு புரிஞ்சு எரிஞ்சிருவேன். அப்புறம் இங்க பாரு நான் அப்புறம் சரி, சரி, சரி. சார் கை நீட்டி பேசாத. சார் கோச்சுக்குவாரு. சார் நீ அதை தொட்டேன்னா மணிக்கட்டோட உன்னை ஒடிச்சே வருவேன். ரொம்ப அகலிக்காத. என்னடா தீப்பெட்டி கம்பெனிக்கு வேலைக்காடா ஒரே. ரெடி சார். மிஸ்டர் மருதமணி ஆட்டியா சார் இவங்களோட 2 குத்தாட்டம் போட்டு போவோம். அப்பதான் வேமா. நான் அவங்களோட குத்தாடம் போடுறேன். ஒன்னோட டக்கு 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 டக்கு. அது இது வேற மாதிரி இருக்கு. ஏய் என்னை பார்த்தா உனக்கு முளை அரைக்கிற மிஷின் மாதிரி தெரியுதாடா? ரெடி மியூசிக் பாட்டி சார். கொஞ்ச நேரம் உங்களுடைய உதவி எனக்கு தேவை. இந்த பிள்ளையோட ஆடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சோழக்கொள்ளே ஓரத்திலே சோழக்கொள்ளே ஓரத்திலே சோழக்கொல்ல ஓரத்திலே சோழக்கொல்ல ஓரத்திலே நானும் பாடுவேன். பாரு. நான் மிளகா கொல்ல ஓரத்துல வண்ண வண்ண சீசாவிலே வண்ண வண்ண சீசாவிலே சின்ன சீசாவில எல்லாமே பாடுவியா? ஆளுமா டோலுமா ஆளுமா டோலுமா ஆளு காலு. அடி என்னங்கிற தங்க இதை இழந்த காட்டு சிங்கம். அது என்னங்கிற தங்க இப்ப இந்த நாட்டு திங்க. சண்டை போட்டுக்காம வாங்கயா வரிசையா. ட்ரைனிங் மட்டும் எங்களுக்கு கொடுத்தீங்கல்ல முதல்ல. எப்படி செய்யணும் இப்படி செய்யணும். அப்புறம் இப்ப மட்டும் என்னங்கிற தங்க நீ பாரு. என்ன பார்த்தோம் அண்ணா. அந்த ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணுவேன். ஏதாவது நம்ம பெரிய அதிகாரி குண்டு வச்சிருந்தானா? ஐயா நீங்க ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ண கூடாது. நீங்க இந்த நாட்டுக்கு தேவைப்படுது. அப்படியே நான் போய் செக் பண்ணி குண்டு இருந்தாலும் நான் எடுத்து கூட செத்து. ஐயோ குண்டு என்கிட்ட இல்ல. என்கிட்ட குண்டு சத்தியமா இல்ல. என்கிட்ட குண்டு இருக்கு. பொய். நீ அன்னைக்கு பாத்தியா? என்னங்க ஏய் இந்த ஓனே புளிய மரத்துல ஏறிட்டானே. இங்க வாரு பொம்பளை ஆளுங்க இங்க சிரிப்ப பாருங்க. அடி என்ன அங்கிற தங்க இதை இழந்த காட்டு சிங்கம். நாட்டுல போலீஸா இருந்து புடுங்க பொழந்து தள்ளிடுவேன். கடி ஒன்னையும் போலீஸ் வேலைக்கு எடுத்துட்டாங்க. இதுல நீ உனக்கு வேலை இல்லாம என்னையும் வேற போலீஸுக்கு சேர்த்துட்ட. நான் ஓடுற கோழியை கூட பிடிக்க மாட்டேன். என்னையும் வேற வேலைக்கு சேர்த்துட்டீங்க. நீங்க அங்கோ என்ன புடி தள்ளுறீங்க. அப்படி போன நல்லா கம்பீரமா போய் புடிப்பீங்களா? என்ன செய்றீங்க சார்? உங்களோட வேலைக்கு வந்தது நாம சார் 100 நாளை கூட போயிருக்கலாம். 100 நாள் வேலையா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. என்ன அங்க சார பாம்போட நினைச்சு விட்டேன். முந்துக்குள்ள ஓடிடுச்சா? நான் முட்டை ஓட்டு குட்டி ஓட்டாத்தான் வெளியே வரும். பாம்பு பொந்துக்குள்ள முளைந்து விட்டது. கா
காட்டு 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 இல்லை என்ன மாட்டு. அந்த பிள்ளை என்னடா பண்ண கேவலப்பல ரொம்ப சிரமப்பட்டு உள்ள பாம்பு உள்ள போயிடுச்சுல்ல நீனும் ஒரு ஊத்த முடியாட்டியா போல. போடி அங்கிட்டு மயிருமால அது சொல்லி செத்த பாம்பா இருக்கும் போல. கடைசியில் நம்பி வரும்போது நீங்க தான் எனக்கு உசுருன்ற. இப்போ அந்த கோழி இறக வச்சு லைன் பண்ணிட்டேன். கோடி இறக்கா பெரிய அஜித் குமார் மாதிரி எங்கே இருந்தா நெளிச்சு வர்றானே. இல்ல கொஞ்சம் உடம்பு அலுப்பா இருக்கிறது. பொந்துகளை ஓடிட்டு வந்துச்சுல. சம்பளத்தில் 200 ரூபா பிடிச்சிக்கிருவேன். சார் நான் ஒண்ணுமே பண்ணல. அந்த பையன் என்ன வரைய நான் வட்டிக்கு விடவே இல்லையே. இங்கே வந்திருக்கின்ற நாடக கலைஞர்களுக்கு எருமப்பட்டி கிராமத்தார் சார்பாக மலர் மாலை இனவத்து கௌரவப்படுத்துகிறார்கள். நான் ரூபா தந்தாத்தான் வீட்டுக்கே போவேன். ஒத்திக்கிட்டு மூடு மாலை தர மாட்டாங்கடா. ஏத்தா நீங்க யாராவது வீக்கரி செருப்பு போட்டிருக்கீங்களா? போடா நீ வாடா போடா. அதே பூராமே செருப்பு கம்பெனி அதிபர் தான். நீங்க என்ன கிளச்சு நல்ல மாலையா எடுக்கிறீங்களா? நீங்கள் தானே இங்கே 6 மணி எடுத்து கொண்டிருக்கின்ற குளியான விடுதியைச் சேர்ந்த வாத்தியார் MC விஸ்வநாதன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலையில் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதங்கத்தில் இருக்கும் அன்பு தம்பி சுதர்சன் புதுகை சுதர்சன் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். பலவாத்திய கலைஞர் அன்பு அண்ணன் அங்குவிலாஸ் புகழ் திண்டுக்கல் SS ராஜேந்திரன் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து மகிழ்விக்கிறார்கள். தாளமித்து கொண்டிருக்கும் மணிமுத்து அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். பப்புனாக நடித்து கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி. பேரை சொல்றதுக்குள்ள இந்த மாலை பதில் காசு 100 ரூபா இருந்தா கொடுக்க சொல்லு. அது மாலை கட்டிக்கணுக்குள்ள தொங்க விட்டு போயிருவேன். காலையில் நாயிலே எடுத்து தெரியாது. எதுக்கு காசை வச்சா எனக்கு காசு இருந்தா 100 ரூபா கொடுக்க சொல்லு. காசு இல்லையா அவனுக்கு எதுக்கு என் மாலை ஒரு கதம்பா இருக்கா? அடுத்து நாடக அமைப்பாளர் அருமைக்குரிய அன்னார் MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாலை. இவ்விழாவிற்கு வருகிற இந்த சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் கிராமத்தார் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளோம். நாடகம் வைக்கணும் என்றால் MKRஐ புக் பண்ணணும் என்று எல்லாரும் சொன்னாங்க. அதனால் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே போய் அவர் ஊரை கண்டுபிடிச்ச பொருட்கள் ரொம்ப பேடாக போச்சு. அப்படி வேகத்தடை இருந்துச்சு கருக்கு முறுக்கா போச்சு. ஆமாம் காட்டுக்கருவை தான் நம்ம ஊர் மாதிரி விவசாய நெல்லையே பார்க்கல நாங்கள் அங்கிட்டு. உண்மை. ஆமாம் ஆனால் அவர் ஒரு 15 பேருக்கு கஞ்சி ஊத்துறாரு கொடுத்த அனாதை மாதிரி வச்சு நல்ல ஒரு இவரை மாதிரி ஆள்கள் தான் நம்ம நாட்டுக்கு தேவை. நாடக கலையில் இப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு சொன்னால் உண்மையிலே மறக்க முடியாது. அவருக்கு கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிலாம் சொன்னது இருக்கட்டும். ஆம்பளை ஆளுக்கா போட்டீங்க, பொம்பளை ஆளுக்கு போட விட்டுட்டீங்களே. அது மாலையை மாற்றி கூட்டு போப்பு போடுங்க. வேப்பமுத்து பிறக்க ஆகும். எங்கு டான்ஸ் ஆடி கொண்டிருக்கும் ரஞ்சிதா அவர்களுக்கு அவன்கிட்ட போட்டு அதை நரம்பு தெளிச்சு செத்து போவேன். அவன்கிட்ட போட்டால ஒன்றும் செய்ய மாட்டியா? அவன்கிட்ட போட்டு அவனுக்கு ஓனரே நான் தான். எனக்கு போடு. எனக்கு போடுமா? இன்னைக்கு கிராமத்தின் சார்பாக டான்ஸ் போடுங்க. ரஞ்சிதா அவர்களுக்கு போடுங்கண்ணே மாலை போடுங்க. இவன் மாலைக்கு இவன் முகரைய பாருங்க நொண்டி முனி சாய் மாதிரியே இருக்கேன் பாருதா. இப்ப மைச்சட்டுக்காரங்க வாங்க, கொட்டைக்காரர் வாங்க. சுமதி ஆடியோ மிஸ்டர் பாலா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மலர் மாலை. வருகை இளவரசி, உங்கள் வருகையால் தஞ்சை கோட்டையே அழகாகிவிட்டது. கொட்டக அமைப்பாளர் எங்க இருந்தாலும் மேடைக்கு வர வேண்டும். கிராமத்தின் சார்பாக கிராம தலைவர், ஊர் மரியாதைக்காரர்கள், பிரசிடென்ட் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரி
மின்சாரத்துறை சார்ந்தவர்கள், காவல்துறை சார்ந்த அனைவருக்கும் கிராமத்தின் சார்பாகவும் மகளிர் மன்றத்தின் சார்பாகவும் சன்னி இளைஞர் மன்றத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை காலை 9 மணி முதல் 10:30 மணிக்கு கும்பாபிஷேகம் நடைபெறும். எல்லோரும் கலந்து அம்மன் அருள் பெறும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். மலர் மாலை அணிவித்து ஐயா காவல்துறை அதிகாரி அவர்கள் மேடைக்கு வர வேண்டும். நாங்கள் 2 பேரும் பொய் காவல்துறையை பார்த்துட்டு இருக்கோம். எங்களை வந்து பிடிச்சி போய் அரெஸ்ட் பண்ணுங்க. எல்லாமே நம்மளுக்கு நண்பர்கள். மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய மறக்க முடியாத எருமப்பட்டி கிராம பொதுமக்களுக்கும் சுற்று வட்டாரத்திலிருந்து வருகை தந்த என் அன்பு சொந்தங்கள், அன்பு தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பல முறை சொன்ன சபையினர் முன்னே ஓ உன்னை சூப்பர் சிங்கர் செக்யூரிட்டி கூட உன்னை மதிக்க மாட்டாங்க. நிக்க வளர்ந்தவனே நிலச்சடா போட்டவனே நீங்க 2 இன்னும் போலையா? இபி சேர்ந்த மிஸ்டர் கார்த்திக் சம்பத் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறார்கள். இபி இருந்து வந்தவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அவர் எந்த போலீஸ் மத்தியில் ஏறி பிரிச்சு அடிச்சிருக்காப்ல. இபி போடு பாட்டா அப்படி சொல்ல. நீ வந்து இங்க நடுவில் உட்காருவேன். வா வேற யாரும் சொல்லணுமா? இபி வைரமன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இன்னைக்கு தாப்பா இபியில் வந்து கட்டிங் பிளேட் டெஸ்டர் இல்லாமல் பார்க்குறேன். எங்கள் அண்ணன் ஒரு ஆள் தான் கரெக்டாக இருக்கு. இந்த மாலையை கொண்டு போய் அரசு முகத்தில் வித்துரு. 20 ரூபாய்க்கு கூட வாங்க மாட்டாங்க. அவ்வளோதானே? ரெடி ரெடி. இன்னைக்கு சோழ என் ஜாதகத்தில் ஒரு கொலை உலகம்னு இருந்துச்சு. மாங்கொலையா வேப்பங்கொலையா? பாரு கொலையோ போடா. 2 சோடி புறா 2 நிக்க மூச்சு முட்டி பாடுறது நானு, குளிர் காயிறது நீ. யாடா சோடி பூரா 2 நிக்க அந்த சோடி புறா இன்னைக்கு கிளஞ்சோடனே இன்னைக்கு சோறுதம்மா என் மனசு. அந்த சோழ கொள்ள ஓரத்தில சோடி பூரா 2 நிக்க சோழ கொள்ள ஓரத்திலே ஜோடி பூரா 2 நிக்க ஜோடி பூரா 2 நிக்க சோறுதம்மா என் மனது சோறுதம்மா என் மனது. சரி இருங்க. அந்த சோழ கொள்ள ஏ ஓரத்தில சோழ கொள்ள சோடி பூரா ஜோடி பூரா அட சோழ கொள்ள ஏ ஓரத்திலே அடி ஜோடி பூரா அது 2 நிக்க. ஒரு நாய வேணாமடா. எவனாவது அடிச்சு அங்கே விழுந்து இங்கே வருவானாடா. நீ பொழைச்சுக்கிறவடா மருதமணி. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கெல்லாம் செல்ல பிள்ளைங்க. சாரி மிஸ்டர் உப்பு சோப்பு. போடாண்டா சொல்லிருங்க. நான் போயிடுறேன். உங்களுக்கு டிஸ்டர்பா இருந்தா நான் போயிடுறேன். நான் இந்த விதத்துக்கு நீ சித்தப்பா இல்ல மாமா. இப்ப நீங்க போடுங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கெல்லாம் செல்ல பிள்ளைங்க. கோபடாம பாவம் ஒரு அளவா கூட்டு வந்தா ஓவர் அது பண்ற அரைஞ்சுருவேன் செகுல தெரிக்க. நீங்க
என்ன என்ன பாவன்னு கூப்பிடுறது? பெரிய ஆபீசன் பாக்குற இல்லாடி போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்க. உள்ள போடா. ஏய் நீ வெளியே போடா. அடி அத்தி. எங்க நீ போடு. நீ என்ன உள்ள வா வெளியே வா. நீ என்ன ஆஃப்டர் ஒரு கப்ளிங்காக அந்த ஓசை மறந்துட்டேன். அந்த ஓசி என்னத்துக்கு தேவைப்படுது உங்களுக்கு? அந்த பிள்ளைக்காக கூட என்னை கட்டையை பிடிச்ச குருணை மறந்து மாட்டேன். ஆமாடா ரோக்கர் மருந்து வந்த. விட்டுட்டேன் அவ்வளவுதான். உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது, உனக்கு சம்பளம் கிடையாது. சம்பளமே வேணாம். நீ என் கூட பேசவே வேணாம். நீ போயிரு. நான் என் வேலையை நான் பாத்துக்கிறேன். நான் முடிச்சப்பனா நீ வந்து உள்ள இறங்கு. இதுதான் ஐயா. என்ன பெரிய தூணுக்கல் ஊன்ற முடிச்சுட்டு வரேன். ஏன் டியூட்டி இது? என்ன பண்ண போற? என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன எங்க பண்ணுங்க பாப்பா. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு எல்லாம் செல்ல பிள்ளைங்க. ரெண்டு பேருக்கு ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. அதே ஆர்எஸ் மங்கலம் ஸ்டேஷன் விளங்கும்டா. நம்மள மாதிரி காவல்துறை இருந்தா விளங்கும். புழு பொண்ணு நட்டு புளிய மரம் வச்சிருவாங்க. அங்க போய் என்ன பண்ண போற? ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிக்கிறேன். நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். ஏன் வண்டி ஓட்டுருவியா? இனிமேல் சட்டையை பிடிச்சேன். சரி பிடிச்சிட்டு போ. டேய், 4 கிலோ எலும்பு வச்சு ஒருத்தன் சான்சினாவை அடிக்கணும்டானா. உன் பாடியை தினமும் நான் ட்ரைனிங் பண்ணி உன்னை வண்டியில் கூட்டு வர்றதுக்கு நான் படுற வாடு இந்த ஊர் ஜனத்துக்கு தெரியுமாடா. ஊம்புன்னு சொல்லாத. அப்படி அழாதீங்க சார். சார் நான் ஊன்னு தானே சொன்னேன். ஊம்புண்டீங்களா? தள்ளி பேசு. உன் வாயிலிருந்து இந்த ஓட்டப்பல்லு வழியா எச்சி கட்டியா துப்புக்குன்னு விழுகுது. அந்த எச்சியை குடிக்கணும்னு தான் ஒரு தலையெழுத்து. நான் டீ வாங்கிட்டு வரும்போது உனக்கு எச்சி துப்பி எம்மா எம்மா சும்மா சும்மா எம்மா 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 எம்மம்மா எம்மா எம்மா எம்மம்மா. என்னாச்சு? இப்ப நான் என்ன பாட்டு பாடுறேன்? ஏதாவது பாடும். ஏதாவது உனக்கு தெரிஞ்சதை பாடினேன். முடி வெட்ட முக்கார். கட்டபொம்மு நாடகத்துல நடிச்சவனை கூட்டு வந்து தப்பா போச்சு. அது கட்டபொம்மு நாடகத்துல உள்ள பாட்டுறா. ஆமா ஏதாவது பாடுன்னு தானே சொன்னேன். என் முடி வெட்ட முடி வெட்ட ₹3 தருவா முகமலிக்க ₹4 ரூபா இது என்ன ஆட்டம்? என்ன ஆடுற மயிராட்டம்? களவாணியை பிடிக்க போறேன். என்ன ஆட்டம் அது? களவாணி ஓடுறாங்க புடிச்சு பிடிக்கிறதுக்கு ட்ரைனிங் பண்ணி. அதுக்கு எவனாவது இப்படி ஓடுவானடா? என்னால முடிஞ்சே ஓட முடியும். பாடா காலையில வேலை கும்பாசியா இருக்கு. உள்ள கிடக்குற ஆளு நீங்க பொத்து பெரிய சுசியல். எடுத்தா கும்பாசி இருக்கின்ற பொம்பளை கட்டி பிடிக்கலாமாடா? இது எனக்கு சின்ன மாமா ஆ, இருந்தாலும் விட மாட்டேன். ஹலோ அன்பார்ந்த ஹலோ ஹலோ ஹலோ. எச்சு தெரிக்கிற தள்ளி பேசுறா. நீ வாமா நீ போமா. பண்ண விடுறா. பண்ணுடா. அதுக்குள்ள திணறிட்ட. நீ என்ன பண்ண போற? என்னை ஏண்டா மருதமணி அசிங்கப்படுத்த? நான் இப்ப பண்றதை பார்த்து நீரே ஒரு பொறிப்படைவ. என் அருகில் வா. ஓ தக 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 தக. ஐயோ உண்மையிலே காவல்துறை வர்றாங்க. நான் வாடிப்பில்ல. அடே இங்க வாடா. அவ பூராமே என்னுடைய உயிர்கடா. இங்க வாடா. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு அட்டென்ஷன். ஐயா வாங்கய்யா. இந்த மாலை போடுறாங்க வாரீங்களா?
ஒரு மாலை தானா? இல்ல ஐயா பெரிய தாய்மணி கொடி தாலிமணி கொடி சொல்லுது ஜேகன், தாயகம் போட்டுட தன்னலம் போட்டுட சொல்லுது ஜேகன். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் அது, காந்தி மகான் கொண்ட கண்ணிய பூமி இது. ஜெயஹிந்த் ஜெயஹிந்த். அவங்க வர்றதுமே தெரியல. இவ்வளவு நேரம் அவருக்கு தானடா பாடினே. வாங்க வாங்க வாங்க. ஐயா துப்பாக்கி இருந்தா அந்த அவனை சுடுங்க. என்னைய சுட்டு அவங்கள அதிகப்படுத்த சொல்றியாடா? காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மலர் மாலை அணிவிக்கும். மாலை அணிவித்த கிராம பொதுமக்களுக்கு நன்றி. உண்மையான ஐயா கொஞ்ச நேரம் இருங்க. உண்மையான காவல்துறை ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். போட்டோ எடுத்துக்கப்பா. எங்க இருக்கு? அதுதான் இருக்கட்டும். அவர் போயிட்டாரு. நீ காவல்துறை நான் தான். நானும் தானே விட மாட்டேன். நீ என்ன செஞ்சாலும் நானும் செய்வேன். உன் ட்ரெஸ் எப்படி தெரியுமா இருக்கு? ரைஸ் முள்ள மாவு அரைக்கிறேன் போடுறது. நான் தான் போலீஸ். ஒன்னு வேலைக்கு ஆள் எடுக்க சொல்றேன். நான் பாட்டுக்கு மாவு அரைச்சிக்கிட்டு இருந்தேன். நீ தானே கூப்பிட்டு வந்த வெங்காயம். நான் வர முடியாது. எங்கடா அந்த குஞ்சுதா கோழி முண்டை? அதை கடத்தி விட்டுட்டேன். நாடு கடத்தியாச்சு. மாமாட்ட வாடா எல்லாம். என் கண்ணே, என் பொண்ணு என்னைய பண்ண விடுறா. பண்ணுடா. வாடா என் தங்கம். அந்த பிள்ளை சங்கடப்பட்டு உன்னை பார்க்கும்போது எனக்கு அப்படியே அச்சு முறுக்கு வாடை வருதுடா. ஆமா நொறுக்கி தின்னு. அச்சுமருக்கு வந்தா நொறுக்கி தின்னுடா. படக்கிட்டு நாய் கவிக்கிட்டு போற கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தா. நான் எப்பயுமே வீட்டுல வந்து அப்படிதான் இருப்பேன். எப்பயுமே வீட்டுல போரிய பத்திட்டு படுத்துருவேன். லவ் பண்ண விடுங்க ப்ரோ. ஏய் லவ் பண்ணும்போது என்னடா ராதா உன்னோட எனக்கு பெரிய டார்ச்சரா இருக்கு. எனக்கு ரொம்ப மனதுக்கு தூக்க போட்டு தொங்கிக்கிற மண்டோட தோணுது. ஏன் என்ன பண்ற? வீட்டுல இருக்கும்போது படகுன்னு வந்துட்டா பொண்ணு தக்கு 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 தக்கு. வேலை முடிஞ்சு போடா. நீ போமா. போமா. எனக்கு பெரும்பாலும் ஆயில் ஐட்டமே சாப்பிட்டுக்குருவாங்கன்னு சொன்னேன். போய் வாங்கிட்டு வந்துட்டா. எப்படி பழம் வாங்குவேன்? நல்ல உத பழமா வாங்கிக்கிறது. காவட்டு பழமா ரொம்ப பழுக்காம. என்ன செய்யறது? என்னமே செய்ய மாட்டேடாட்டே. நீ என்னமே செய்ய மாட்டே. ஐயா என் மேல 2 கொலை கேஸ் போட்டுக்கோங்க. இவங்க 2 பேரும் கொண்டுட்டு நான் உள்ளோட வந்துடுறேன். என்னடா செய்ய போறது? ஆளு காலி ஏன் மருதமணி என்னை அடிக்க வர? அடிக்காம கொஞ்சம் வாங்கி என்ன என்னடா முத லவ் பண்றேன் பூரா இப்படித்தான்டா பேசுவாங்க. உனக்கு என்னடா தெரியும்? கிளட்டு முண்டை. ஆமா லவ் பண்றவங்க பேச்ச கேட்டா நாண்டுகிட்டு ஜாகணும். எப்பதான் பண்ணுவீங்க? இருமா நீ அவசரப்படாத. நம்ம டவுன் பஸ் விட்ட முட்டை மாதிரி. இப்போ என்னப்பா நீ என்னம்மா சட்டி சூடாக வேணாமா? அது உள்ளே மாவு ஊத்தணும்னா பணியாரம் வருமா? பலே பலே. என்னம்மா கொஞ்சமா சூடா அதான் அனுபவம். சட்டி சூடாகட்டும். ஹலோ ப்ரோ, கோஆபரேட் பண்ண சொல்லுங்க. கோஆபரேட் பண்ணுமா? என்ன பண்ணுங்க? இது பழைய காலத்து கால. ஆமா ஆடா என் தங்க. பழைய ஆட்டு கால பரிச்சயத்தை தின்னாத கால கொஞ்சம் இது கோஆபரேட் பண்ணாதே படகு. இந்த ஓஸ் கப்ளிங் சிரிஸ். ஆமா கப்ளிங் சிறுதா இருந்தாலும் ஓசுல இருந்தானா உங்களை உடம்பு சொந்த உடம்பு தானே? இல்ல 1/2 கிலோ வாடகைக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. பண்ண விடா. ஏலே நீ என்னடா பண்ணுன? என்ன பண்ற? நான் போய்ட்டா போ. நீ புடிங்கிட்டு திரிவே. ஆமா இல்ல உன்னால பண்ண முடியல. நீயாவது பண்ணுடா தம்பி அப்படின்னு சொல்லு. நம்ம நாட்டுக்கு வருமா, நம்ம குளத்துக்கு வருமா, வீட்டுக்கு வருமா அப்படின்னு செய்ய விடு. விட மாட்டேன்ற நீ. வெறி வந்துருச்சு அவருக்கு. அண்ணே அதை கூட்டிட்டு வா. ஆமா நான் கூட்டி விட்டுக்கிட்டே இருக்கேன் உனக்கு. கூட்டிட்டு வாடா. நான் வந்து கூட்டி விடுறேன் உனக்கு. என்னடா
ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நீங்கள் வரும்போது நைட்டியை போட்டு வாங்க. அதான் நல்லா இருக்கும். எனக்கு அதான் பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து ஆரோக்கிய பால் தான் ஸ்ட்ரென்த் அதிகம். ஆரோக்கிய பால் குடிச்சாதான் ஸ்ட்ரென்த் ஆகுமா? நம்ம கல்யாணத்துக்கு பூராமே மட்டன் தான் போடணும். சொந்தக்காரெல்லாம் நிறையா வருவாங்க. ஆமா, மட்டன் தான் எடுத்துக்கிட்டு சூம்பலாம் நல்லா. எப்படா என்னடா பேசிட்டு இருக்க? அவனா மாட்டுக்கிறியான் போல. ஆனால் என்னாச்சு? வெதரில் எறும்பு கடிச்சு பிடிச்சேன். அவனுக்கு தரேன், நீ ஏன் சொல்லி தரேம்மா? மட்டன் போடுற, சிக்கன் போடுற, எப்படா மட்டன் போடுற? ஒழுங்கா மரியாதையா போயிரு. இப்போ ஒரு வார்த்தை சொல்லி உனக்கே பிடிக்கும். நீ வந்த உடனே பாலை வச்சுட்டு மண்டி ஓட்டு என்னை நீ ஆசீர்வாதம். டேய் உலகத்திலே 1ஆம் நம்பர் கேவல பேண்டா நீ வர தாண்டா. டேய் வந்த உடனே மண்டி ஓட சொல்றேன்டா. ஏய் அந்த பிள்ளை புது பிள்ளைய போயிட்டு வந்த உடனே மண்டி ஓட சொல்லு. உங்க நான் போயிடுவா. மண்டே மோந்துவாரு. நீ மண்டே மட்டும்தான் மோந்துவாக்க முடியும். ஐ லவ் யூ. கொண்டே வருது. என்ன மரியாதையா வந்தம்மா? பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க ஐயா. அப்படி சொல்ல. பிடிச்சிருக்குல? உனக்கு பிடிச்சிருக்காமா? ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? பண்ணிக்கிறேங்க. சொல்றா. பண்ணிக்கிறேன். சொல்லணும். கட்டிட்டு போய் என்ன செய்வ? சாம்பிராணி போடு. நீ சாம்பிராணி ஓடு, நான் பத்திய போறது. செவ்வரணி தோட்டத்தில உன்னை நினைச்சேன், செந்தக்கட்ட பாடதையா இந்த மனசு. செவ்வரணி தோட்டத்திலே உன்னை நினைச்சேன். இங்க வாடா. இங்க வாடி பறை தண்ணி முண்டை. இங்க வா. குழந்துரிய மயிர் மகளே, எப்ப பார்த்தாலும் உசுரை கொடுத்து நான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். அங்கே அவனை போட்டு தடவிக்கிட்டு கிடக்கேன். நீ என்ன செஞ்ச? நான் ஒண்ணும் செய்யல. உனக்கு முடியலைன்னா சந்தேகம்லாம் வர்றது வாழ்த்து வந்தேன். முடியாதவனுக்கு எல்லாமே அப்படித்தான் சொல்லணும். எனக்கு முனி ஓட்ட மாதிரி நீ என்னமோ பண்றது மாதிரி இருக்கு ப்ரோ. அப்படித்தான் தெரியும். உன் கண்ணுக்கெல்லாம் நான் வந்து அந்த பிள்ளை கட்டி பிடிக்கிற மாதிரி தெரியும். இல்லையா? அப்படி நான் சத்தியமா பண்ணவே மாட்டேன். தலையில அடிச்சு ஐயோ ஐயோ. பொத்து எனக்கு தெரியும். செவ்வரணி தோட்டத்தில உன்னை நினைச்சு, செந்தக்கிட்ட பாடுதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க ஆரவம் இல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே துண்டிப்பூ அடங்குதில்லை. செவ்வரணி தோட்டத்திலே உன்னை நினைச்சேன். எந்த தலைவி கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே, பட்டுணம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. எனக்கு என்னமோ உறுத்திக்கிட்டே இருக்கு. மருதமணி, டேய் ஆமா தகத்துறாரு தாழ்படி நீ கூறக்காரன் போடா. இப்போ என்னடா பண்ண? நான் உங்களுக்கு தான் தண்ணி கொண்டு வரதுக்காக அங்கே போயிருந்தேன். அவர் எப்படி தண்ணி கொண்டு வரான்னு பார்க்க போயிருந்தேன்.
நீ ஒரு எத்து பல்ல முண்டை. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே பொன்னுடம்ப பார்க்கையிலே போதைய தீரதில்லை அன்னமே வெக்கமது உங்களுக்கு இல்லை வெக்க மறந்தா சம்பளம் இல்லை ஆசையே சொல்ல நினைச்சு சொல்லாமத்தான் விட்டேனே செவ்வரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சேன் ஒரு சுகம் இருக்கும் சொந்தத்திலும் பழம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும் யார சொல்ற? அதை டச் பண்ணி நான் திருமணம் போன மாதிரி இருந்துச்சடா. அவர் தொடவே இல்லை. அப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு தீங்கு செய்யவே மாட்டேன். உங்களை நான் எவ்வளவு மனதுக்குள்ள நடந்திருக்கேன். கோயில் கட்டி நான் உங்களை கும்பிடணும் தம்பி. லேசப்பட்ட காரியமா எனக்கு என்ன எவ்வளவு நன்மைகள் செஞ்சுக்கிட்டு இந்த காலத்துல யாருமே பண்ணாத உதவியெல்லாம் எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தினமும் 300 கிலோமீட்டர் ஏசி கார்லயே கூட்டு போறீங்க. இந்த உலகம்லாம் தெரியப்படுத்துறது நீங்க தம்பி, நீங்களும் தம்பி காடமலம் முருகனும் தான். அதை கூட நான் நினைக்க முடியாது பெருசா. தினமும் 3500 ரூபா சம்பளம் தர்றீங்க. அது உலகம் பெருசே இல்லை, பெருசே இல்லை, அது கூட வேணாம். அதெல்லாம் பெருசா நினைக்க முடியாது தம்பி. தினமும் 2 பணியாரம் வாங்கி தர்றீங்க, ஒரு உளுந்த வடை வாங்கி தர்றீங்க. அதை கூட நான் பெருசா நினைக்க முடியாது. புது துணிமணியெல்லாம் வாங்கி தர்றீங்க, அதுவும் நான் பெருசா நினைக்க முடியாது. எங்க வீட்டுக்கு 1 கிலோ 2 கிலோ கறியெல்லாம் எடுத்து தந்து விடுறீங்க, அதெல்லாம் பெருசா நினைக்க முடியாது தம்பி. ஆனா தினமும் ஒரு பொம்பளை குட்டி விடுறவாரு கண்ட்ரோல். இந்த தென்மை மட்டும் இல்ல, உள்ள ஒரு நொப்ப முண்டை. அடுத்த ஜென்மத்திலையும் அந்த வேலை பார்க்க சொல்றியா? போடா, உன் பாட்டை பாடுதான். ஏன்னா இவன் கட்டி பிடிச்சிட்டு உன்னை எப்படி குழி பொண்ணு உழுத வச்சுடுவேன். ஏ மாமா ஒன்னத்தான் நின்னாகாதா எப்பத்தான் கண்ணாலும் ஏ மாமா ஒன்னத்தான் நின்னாகாதா எப்பத்தான் கண்ணாலும் சொன்னாகாதா ஒரு தேக்கில செஞ்சது போல் போதே பண்ணன்றியா பண்ண வேணான்றீங்களா? கண்டினியூ மேடம், நான் பாத்துக்கிறேன். மார்பிளே நீ சாயணும் முந்தானையா நாம் ஓடணும் தாய் போலவே தாலாட்டணும் கண்மூடியே நீ மட்டும் பார்க்கத்தான் நானே ஆளானே நான் மட்டும் பார்க்கத்தான் நீயும் நீயானே மாமாவோ கால் பட்டு மண்ணெல்லாம் பொன்னாச்சு நீ
சட்டை கிழிஞ்சிருந்தா